அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவான் கர்ம காரகன், தொழில் காரகன், ஆயுள் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார். அந்த மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எப்போ அடைகிறார் அப்படின்னா 13/7/2025 அன்று. அப்போ இது எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா 27/11/2025 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு தனது பலனை கொடுக்க போகிறார். வக்ரம் என்பது தனது இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்குன்னா இப்போ அப்படியே மாறப்போகிறது, நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது என்ன பலனை கொடுக்க போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள் என்ன செய்யும், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக சனி பகவான் வக்ரமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எப்போ அப்படின்னா 13/7/2025 முதல் 3/10/2025 வரை இந்த 83 நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதற்கு பிறகு 4/10/2025 27/11/2025 வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டம் அது ஒரு 55 நாள். ஸோ ஆக மொத்தம் இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால, அது உங்க ராசிக்கு யாரு இந்த சனி பகவான் அப்படின்னா 6க்கும் 7க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பகவான் இப்ப 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் பிரயாணம் பண்றார். அங்க இப்ப வக்ரமாக போகிறார். சரி, இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்குரியவன். சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போ அவர் 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு வலி வேதனை, ஒரு மாதிரியான திருப்தியற்ற தன்மை, மனதில் குழப்பம் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். வக்ரம் அப்படின்னு என்ன? தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் கெடுதலை செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னா இனி நல்லது செய்ய போறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப யாரு 6க்குரியவன்? 6 அப்படின்னா என்ன? வேலை. அப்ப சிம்மராசி என்பவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை தான் சொல்லணும். அந்த சனி பகவான் 8ல போய் உட்கார்ந்துருக்கார், அட்டமஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், வேலையில் நிரந்தரம் இல்லாத தன்மை, வேலையில் அலைச்சல் திருச்சலாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தன்மையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அதிலிருந்து இந்த நாட்கள், இந்த வக்ர காலத்தில் விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்கள் இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும். 100% எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா ஒரு நல்ல வேலை அமையும். படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும். வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். இப்போ ஏற்கனவே ஒரு 2-3 மாதங்களாக நிறைய அலைச்சல் இருக்குது, திருச்சல் இருக்குது. தன்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எது செஞ்சாலும் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய தன்மை, வேலை பளு, உயர் அதிகாரிகள் நம்மளை புரிஞ்சுக்க முடியல, சக ஊழியர்களும் தங்களை புரிஞ்சுக்கிறதுல ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கிறது. பேசாமல் வேலையை விட்டு விடலாமா என்கின்ற எண்ணம் கூட நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த வக்ர காலம் நிவர்த்தி காலகட்டமாக அமையும். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் தான் ஒரு இடமாற்றம்,
ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க, வரவேண்டிய ப்ரமோஷன் வரல, இப்படின்னு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய இடமாற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயத்திலும் ப்ரெஷராக இருக்குது. தொழில்லையும் ஒரு அகலக்கால் வைக்க முடியல, ஒரு நல்லது நடக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களே இல்லை. ஏன்னா நம்ம மனசு பாதிக்கப்படுதே, மனசு ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டு இருக்குது, நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்காமல் இருக்குது, தேங்கி இருக்குது, விற்பனை செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படியே தேங்கி இருக்குது, ஒரு மந்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது. இப்போ அது வேகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பொதுவாக இயல்பாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிதானம், மெதுவாக செயல்படுவார், மந்தமாகத்தான் செயல்படுவார். புரியுதுங்களா? ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் இப்போது வக்ரமாகும்போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும், ஸ்பீடு கிடைக்கும். அப்படியே தேங்கி நின்ற விஷயங்கள் அப்படியே அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய தன்மை. உங்கள் மனசு திருப்தியாக இருக்கும். மனதில் இருந்து வந்த டிசிஷன் மேக்கிங்கில் இருந்து வந்த குளறுபடிகள் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். இந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தொழிலில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், வெளிநாடு போக முடியல, அல்லது வெளிநாட்டில் போயிருந்தவங்களுக்கு அங்கே நிம்மதி இருக்க முடியல, வெளிநாட்டில் நல்ல வேலை இல்லை, நல்லதுன்னு நினச்சி நான் வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே நல்ல நிம்மதியாக இருக்க முடியல, இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ர காலத்தில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டம சனியாக இருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. குடும்பம் அமையல. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பமே அமையல. திருமண ஏற்பாடு அத்தனை செய்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடங்கள், தாமதங்கள் அப்படிங்கிற அந்த தன்மையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும், வேறு யாரும் கிடையாது. அந்த சனி பகவான் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த வரன்கள் சார்ந்த விஷயங்கள், அல்லது ஏற்கனவே வரன் பார்த்துட்டு போயிட்டாங்க, அதுக்கு உறுதிமொழி கொடுக்கல, அதுக்கு ரிசல்ட் கொடுக்கலங்கிறவங்க எல்லாம் இந்த வக்ர காலத்தில் அது ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுத்து விடும். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம், இந்த வக்ர காலகட்டம் 138 நாட்களுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். உங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல அதாவது பொதுவாக இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா கேதுவும் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார், சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார். என்ன இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு உளைச்சல் கெடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் அப்படியே புரிந்து கொள்ளாதவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க, அவ்வளோதான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தவர்கள் இந்த வக்ர காலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ புரிந்து கொள்ளாத தம்பதியினர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அந்த சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். அப்போ குழந்தைகளுக்கு சில உடல்நலக் குறைவு, குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கல, குழந்தைகள் தனக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இல்லை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும். அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த வக்ர காலகட்டம் ஒரு நிவர்த்தி கொடுக்கும். ஏதோ பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி ஒரு சுமூகமான உறவை பேணி காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திறம்பட இருக்குமான்னு பார்க்கும்போது குரு பார்க்குறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5க்குரியவன் 5ஆம் இடத்தையே பார்க்கும்போது நல்லது. கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த கடவுளை தான், தெய்வத்தை தான். தெய்வத்தின் அனுகூலம் சூப்பர். 5-11 இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த அஷ்டம சனி காலத்தில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது உங்கள் குலதெய்வம் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். ஏன்னா 5-11 தான் முக்கியமான ஒரு ஸ்தானங்கள். அந்த இடத்த அந்த குரு என்கின்ற ஒரு நல்லவர் இருந்து அங்கே பார்க்கறதுனால அந்த உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு நல்ல டைம்னு தான் சொல்லுவேன். 5-11 கனெக்டாலே சூப்பர். எவ்வளோ பெரிய அழுத்தம் ப்ரெஷர்னு சமாளிச்சுக்கலாம். ஸோ இப்போ அஷ்டம சனியிலிருந்து இப்போ நீங்கள் சொல்ல போனால் இந்த 138 நாட்கள் அஷ்டம சனியிலிருந்து அப்படியே விலகி இருக்க போகிறீங்க. ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு நல்லதாக நடக்கும், நல்ல நிகழ்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் இனிதான் உங்களுடைய இதுவரைக்கும் அப்படியே இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே மாறப்போகுது. நீங்கள் உங்களுடைய விஸ்வரூபத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். அப்போ ஒரு நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு விஸ்வரூபம் எடுத்து தான் நினைத்தது சாதிக்கக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் சாதிக்க முடியல, இந்த கடந்த 3-4 மாதங்களாக உங்களால் சாதிக்க முடியல, தொய்வார்ந்தது, நினைச்சது நடக்கலை, நினைத்த காரியங்கள் ஜெயமாகலை, இதை அத்தனையும் ஜெயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர காலகட்டம் அமையும் என்று சொன்னால் இந்த சிம்மராசினருக்கு மிகையாகாது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்கள். ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா, இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா, பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை உங்கள் ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா, இல்லை 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்காரா, அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.